ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரைஸ் கீர் ரெசிபி செய்யலாம். இது கல்யாண வீட்டில் செய்கிற முத்தஞ்சன் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பை நைட்டே ஊற வச்சு தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானலை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊறுனோடனே 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் சாரப்பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானல் அடுப்பு வச்சுக்கலாம். 1 லிட்டர் திக்கான பால் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இல்லாதனால ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலரு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பாதாம் பேஸ்ட்டு போட்டுட்டு 100 கிராம் ஜீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணுமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீனி போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம பாதாம் பேஸ்ட்டு போட்டோன்னு நல்லா கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் 4 ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கெட்டி பதம் வந்தோடனே நெய் ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீட்டு முத்தஞ்சன் ரைஸ் கீர் ரெசிபி. சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.